ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. இன்றைக்கி நம்ம ஜின்னண்ணாக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா, ஹாப்பியாக இருங்க. ஆல்வேஸ் மை பெயின் கில்லர். எப்பயுமே என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைங்க. இந்த வருஷமும் உங்கள் பர்த்டே எப்பயும் ஸ்பெஷலாக போக என்னோட வாழ்த்துக்கள். ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஜின்னண்ணாவோட ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் பார்க்கலாமா? உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஹெட்செட் மாட்டிக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் அடி வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேடா, இன்ட்ரோலாம் இல்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன். மிஸ்டர் கிம், என்ன நடந்துட்டுருக்கீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ காட், இட்ஸ் ஆல்ரெடி 30 minutes மேன். மீட்டிங்கு டைம் ஆச்சு. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சார், சாரி சார், ஒரு 5 minutes. இதை தாண்டா நீ 10 நிமிஷமாக சொல்லிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? காலையில் நீங்கள் பார்த்துட்டு வர மாட்டீங்க? சார், அது நாங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா. என்னது இது? எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு கால் மேலே கால் வந்துட்டுருக்கு. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சென்ஸ் இல்லை? வா கடவுளே, சீக்கிரம் பாருங்க அப்படியே சொல்லிட்டு இப்போ ஜின் தான் அவன் லேப்டாப் எடுத்து தட்டிட்டு இருக்கான். இப்போது ஜின்னுக்கு கால் மேலே கால் வந்துட்டே இருக்குது. அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ காரை விட்டு இறங்கி வந்துட்டு, மிஸ்டர் கிம், வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆல்ரெடி இட்ஸ் நியர்லி 1 hour. இட்ஸ் கோயிங் டு 1 hour. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நானே என்னோடய கம்பெனிக்கு லேட்டாக போனால் நல்லா இருக்குமா இருக்காதா? சார் சார் சாரி சார். ஒரு என்ன 5 minutes சார் 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 ப்ளீஸ் சார். ஆர்மீஸ், கொஞ்சம் காற்று சவுண்ட் அப்படி இப்படின்னு கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் டெரஸில் நின்று பேசிகிட்ருக்கேன். சாரிடா, அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போது ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அவங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கான், எவ்வளோ டைம் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜின்னுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு வண்டி பயங்கர ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அந்த சைடு இந்த சைடும் வளைச்சிட்டு அவங்களுக்கு அந்த வண்டி ஓட்ட வேற தெரியல போல். ஸோ அப்படியே வளைச்சி கொண்டு வந்து அப்படியே ஜின் மேலே மோதிடுறாங்க. ஜின் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவனுக்கு சட்டை ஃபுல்லாக அழுக்காயிடுது. ஜின் கோவமாக எந்திரிச்சு, ஹூஸ் த ஹெல், வாட் த ஃபக் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் செம்ம கோவமாக எழுந்திரிச்சு அந்த சட்டையெல்லாம் அப்படியே உதறி விட்டுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் தான் க்யூட்டாக இருக்கீங்க. 2 பப்பீஸை முழிச்சிட்டே அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, போச்சு, இன்னைக்கு போலீஸ் கேஸ் ஆக போகுது. இருக்கு அந்த ஜிம்மில் பயலை, அவனுக்கு இருக்குது. வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னேன். பாதியிலே எங்கேயோ என்கிட்ட இன்னும் விட்டுட்டான். ஐயோ, இவன் வேற பெரிய பணக்காரன் போலையே. காஸ்ட்லி காரு, கோட் சூட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ, இதுவே எப்படியும் லட்சக்கணக்காக இருக்கும் போல். போச்சு, நம்மளை பில்லு கட்ட விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்பீஸோட ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜின் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு, யாரா இது காலம் கொத்தால வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஐயோ, என்னாடி இது? யார் இந்த பொண்ணு? எப்படி இருக்கா? இவ்வளோ முன்ன பார்த்ததே இல்லையே. ஐயோ, இவ க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே பார்த்துட்ருக்கான் வயனை. நீங்கள் கீழே குனிஞ்சுதான் இருந்திருப்பீங்க. இப்போ என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஜின்னோட லிப்ஸு தான் பார்க்குறீங்க. என்ன லிப்ஸ் இது? ஐயோ, இவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவ்வளோதான், நீங்கள் ஆள் ஃப்ளாட்டு. அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருது. ஐயோ பையன், யாரடி இவன்? உனக்கு திருக்க ஒட்டுமொத்த அழகியும் உரிச்சு வச்சிருக்கானே அவன் கண்ணு. ஐயோ, பார்க்க ஏதோ பண்ணுது உள்ள. அவன் லிப்ஸு, ஐயோ சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவன் லிப்ஸை போய் கடிச்சு வச்சிருட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஏதேதோ ஓடிட்டுருக்கு. இப்போது நீங்கள் 2 பேருக்குள்ளேயும் அவங்க 2 பேரை பற்றி செம்மையாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் கண்ணை எடுக்கவே முடியல. நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது நடுவில் அந்த கௌஷிக் வந்தான் அப்படின்ற மாதிரி. சார், ஜின் சார், ஏன்னா
சார் ஆ என்ன சார் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு சார். தெரியுதுல்ல, எதுக்கு வந்து கேட்டுட்ருக்க? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லு, அப்புறம் வேறு கார் கொண்டு வர சொல்லு. ஓகே சார். இதைத்தானே நானும் முன்னாடியே நினச்சேன். என்னது? ஒன்றும் இல்லை சார், கூப்பிடுறேன். ஹே யூ, எஸ்கியூஸ் மீ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொடக்க போட்டு அவங்கள கூப்பிடுறான். நீங்கள் அந்தளவுக்கு மேமந்து ஜின்னை பார்த்துருப்பீங்க. சார் லைசன்ஸ் இருக்கா? வண்டி ஓட்ட தெரியுமா? எந்த தைரியத்தில் எடுத்துகிட்டு வந்த வண்டியை? அது வந்து என்ன? அது வந்து போயின்னு ஐ நீட் த ரைட் ஆன்சர் நவ். இதுக்கு போலீஸ் கேஸ் ஆச்சானா என்ன ஆகும் தெரியுமா? 2 வருஷம் ஜெயில். சொல்லட்டா? 2 வருஷமா? என்னோட படிப்பே அவ்வளோதான் சார். ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் சார் படிக்கிறேன். ப்ளீஸ் சார். ஓ, எந்த காலேஜ்? இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு காலேஜ் நேம் சொல்கிறீங்க. ஏன்னா எந்த காலேஜா? அப்போது மினி அவங்க தானே படிப்பா? எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். என்ன பிஎஸ்சி ஃபிசிக்ஸா? ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். காலேஜ் எத்தனை மணிக்கு? 9 o'clock. இப்போ டைம் என்ன? 9:15. 15 நிமிஷம் லேட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிற லட்சணமா? இல்லை சார், அது வந்து எந்த ரீசனும் சொல்லாத. கிளம்ப போ. ஒழுங்கு மரியாதை படிக்கிற வேலையை பாரு. சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கிற வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். யார் இவன்? இவத்துக்கு என்ன சொல்கிறான்? வைத்தியக்காரன். என்ன? ஒன்றும் இல்லை, மீட்ரு கால் எடுக்கிறாங்க சுப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வண்டியை எடுத்துகிட்டு அவனை முறைச்சிட்டே போகிறீங்க. என்ன முறைப்பு? இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கிளம்புறீங்க. ஜின்னுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் பைத்தியக்காரன் காலையில எவன் மூஞ்சில? அந்த ஜிம்மின் போய் மூஞ்சில தான் முடிச்சேன். அவனுக்கு இருக்கு. இவன்னு லூஸ் ஆவன் பைத்தியக்காரன் வந்து காலையிலே திட்டிகிட்டு இருக்கான். அவன் காலையில நான் திட்டு வாங்கில போச்சு. இன்னைக்கு விளங்குன மாதிரி தான். ஏன் மினி இருடி என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மினியும் திட்டிகிட்டே போகிறீங்க. இப்போ மிஸ்டர் கிம் தான் ஜின்னுக்கு ட்ரெஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜின்னை பார்த்துட்ருக்கான். ரோட்டில் நீங்கள் நடந்து போகிறதே பார்த்து அவன் தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கிம்முக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. என்னது இது? நம்ம சார் தானா? நம்ம ஜின் சாரா? தங்கச்சிக்கிட்ட தான் பேசி சிரித்து பார்த்துருக்கேன். இவன் என்ன? எங்கே போகுது இவளோட கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிக்கிட்டே புலம்பிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஒரு வேலை இந்த பொண்ணை பார்த்து தான் சிரிக்கிறாரோ? இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். ஐயோ, இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? சார் இவ்வளோ அழகாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிம் சார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் திரும்புகிறான். கிம்மை பார்த்தானே என்ன? ட்ரெஸ்ஸு சார். ஓ சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு கார் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார், போகலாமே. என்ன ஓவர் குஷியாக இருக்கீங்க? இல்லை இப்போ நான் ஒரு சம்பவம் பார்த்தேன். என்ன சம்பவம்? இல்லை, ஒருத்தர் வந்து சிரிக்கவே மாட்டாராம். அவர் தங்கச்சிக்கிட்ட மட்டும்தான் சிரிப்பாராம். ஆனால் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட சிரிக்கிறாரு சார். என்னது? என்ன சொல்லலையே? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கிம் முழிச்சுக்கிட்டே கதவை திறந்து உட்காந்துக்கிறான். அப்போ ஜின்னும் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு அவன் லேப்டாப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே இந்த சைடு நீங்கள் அந்த வண்டியை தள்ள முடியாமல் தள்ளிட்டு அப்படியே திட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. மினியோ ஜிமினையோ உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. 2 பேரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் என்ட்ரன்ஸ் முன்னாடி நின்றுட்டு டேய் எங்கடா அவ? எதுக்கு நீ வந்ததுலேருந்து சிரிச்சிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை மினி. என்னடா நானும் சொன்னா, நீ என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அது டேய் ஜிமினா, சரி இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன்
மினி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். காலையில் நானும் வயனும் ஒன்றா பைக்கில் வந்தோமா, சரி நான் ஓட்டுறேன்டான்னு சொன்னான். என்னது அவளா? டே அவளுக்கு வண்டி ஓட்டவே தெரியாதுடா. சரி ஓட்ட சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி உட்காந்தா. நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? நான் அவள் வண்டி ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரியல. நீ ஃபோன் பண்ணியா? நான் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். பின்னாடி திரும்பி பார்த்தா அவளை காணோம். சரி அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏறி வந்துட்டேன்டி. டேய் அவள் எங்கேயாவது விழுந்து கிடந்தா என்னடா பண்ணுவ? ஊசாடா நீ? அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுடா. ஐயோ ஐயோ மினி, என்னால் முடியல. யோசிச்சு பாரு, அவன் வண்டி விட்டு தெரியாம எங்கேயாவது மரத்துல போய் முட்டி ஆன்னு கிடப்பா. டேய் டேய் சிரிக்காதடா, பாவண்டா பாவண்டா, உனக்கே சிரிப்பு வருது தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலையில் நடந்த ஃபன்னை நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் செம்ம கோவமாக அதெல்லாம் கேட்டுட்டு டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஐயோ போச்சு பேய் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் முன்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் தான் செம்ம கோவமாக 2 பேரையும் மறைச்சிட்ருக்கீங்க. ஹாய் வயன், எப்படி இருக்க? என்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. மினி உன்னை சாவடிச்சிருவேண்டி. ஜிமின் அடி ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுறாங்க. நீங்கள் அவங்கள துரத்திட்டே ஓடிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் 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 கேண்டீன் போடா அப்படின்னு சொல்லிட்டு மினியோ ஜிமினும் ஓடிட்டுருக்காங்க. நீங்களும் பின்னாடி விடாமல் துரத்திட்டு ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஜின் தான் அவன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மீட்டிங் ஹாலில் போய் உக்காந்துட்ருக்கான். ஆனால் அவனுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணவே பிடிக்கல. ஃபுல்லாக உங்கள் தாட்ஸ் தான். காலையில் நீங்கள் க்யூட்டாக பண்ணது, ஜின்கிட்ட திட்டு வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு முக்கியமாக உங்கள் ஐஸ், உங்கள் நோஸ், உங்கள் லிப்ஸ், உங்கள் ஜா லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரசிச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு ஏய் யாரடி நீ? எங்கேருந்துடி வந்த? நீயா வந்த? என் மனசை மொத்தமாக கொத்தா எடுத்துகிட்டு போயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு சிரிச்சிட்ருக்கான். பக்கத்தில் ஒரு ஜீவன் செம்ம ஷாக்கிங்கா. டேய் மச்சான், மச்சான், டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் மச்சான் அங்கே ஒருத்தனை பாரேன். யாருடா? ஜின். ஜின்னுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா திரும்பினா அங்கே ஜின் ஒரு மாதிரி மார்க்கமாக சிரிச்சிட்ருக்கான். டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு? டேய் அதாண்டா எனக்கும் தெரில, இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சிரிச்சிட்ருக்கான்? ஒரு வேளை ஏதாவது பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா என்ன? ஏன்டா அப்படி லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க? இரு அவன்கிட்டே கேட்போம். நீ திட்டு வாங்க போகிற, மூடிட்டு உட்காந்துரு. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜே ஹோப் ஜின்கிட்ட போயிட்டு டே மச்சான் என்னடா? டேய் என்னடா சிரிக்கிற? என்னது? இல்லையே, யார் சொன்னா? டேய் நான் பார்த்தேன்டா. என்னடா ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டியா? டேய் ஃபோஜை மூடிடுடா, இருக்கிற காண்டில் நீ வேற என்ன காண்டேத்தாது. காலையிலே ஒரு பொண்ணு. என்னது பொண்ணா? டேய் சுகா, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து தாண்டா சார் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜின் வெட்டி உததான் காலையே. அப்போ டேய் என்னடா மூட்டு கவனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் திரும்பியும் அவங்க நினப்புக்குள்ளே போயிடுறான். அப்போ சுகா இந்த சைடு செம்மையாக சிரிச்சிட்ருக்கான். ஜே ஹோப் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு நான் தாண்டா சாவுறேன். நான் தான் அப்போவே சொன்னேனே அவன்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுகா இங்கே சிரிச்சுட்டே சொல்லிட்டுருக்கான். இந்த சைடு நீங்கள் மினி ஜிமின் 3 பேரும் பயங்கரமாக ஓடி மூச்சு வாங்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றுட்டு என்னடி பைக் ரைட் செம்மையாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். யார்கிட்ட திட்டு வாங்கின, எங்கே போய் விழுந்து வாரிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மினி கேட்குறா. அப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஆமாண்டி, ஐயோ அங்கே ஒரு ஹிட்லர் பைத்தியக்காரன் மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. என்ன மிலிட்ரி ஆஃபீஸரா? யாரடி அது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு மினி கேட்குறா. தெரியலடி, நான்
வண்டி ஓட்டு போயிட்டு இருந்தேனா, அப்போது அவர் ஆப்போசிட்டில் வந்துட்டாருடி. என்ன, அவர் ஆப்போசிட்டில் வந்தாரா? நீ தாண்டி போய் முட்டியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். சரி ஏதோ ஒன்று, நான் வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டியை அப்படி இப்படி வலிச்சிட்டு இருந்தேன்னா தெரியாமல் ஒருத்தர் மேலே இடிச்சிட்டேன்டி. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிப்பு அடக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி, ஆனால் மிலிட்ரி ஆஃபீஸர் தெரியுமா, கேள்வி மேலே கேள்வியாக கிட்ட நான் அடிச்சிட்டாண்டி. இங்கே இருக்க சொட்டத்தில் என்ன அதுக்கு பரவாயில்ல தெரியுமா, எப்போ காலேஜு, எந்த காலேஜு, எந்த டிபார்ட்மெண்ட்டு, யார் கூட போகிற, யாரு கூட வரேன்னு ஏதோ உரிமையாக கேட்குறாண்டி. பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது உங்கள் காலேஜில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி ஃப்ரெஷர்லாம் இன்னைக்கு வந்து பார்ட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் ஆடிட்டோரியம் வாங்க, ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் வராங்க, அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ உங்களை கிரேவிங் சேர்த்தி விட்றாங்க. உடனே நீங்கள் ஜிம்மன் மினி 3 பேர் சேர்ந்து வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி ஓடுறீங்க. ஆக்சுவலாக உங்கள் கேரக்டரே செம்ம ரவுடியான கேரக்டர். சின்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது. நீங்கள் அப்படியே பம்மி போய் நின்றுட்டீங்க. ஸோ நீங்கள் ஆடிட்டோரியம் போய் ஃபஸ்ட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மனும் மினியும் என்னாடி இங்கே போய் உட்காண்ட்ருக்க, யாரோ வராராண்டி, நான் கேள்விப்பட்டேன், வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமாண்டி, பார்க்கவே செம்மையாக இருப்பாராம், அதாண்டி நான் சைட் அடிக்கான்ட்டேன். வெக்கமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு யாரடி அவன் வர சொல்லுடி, பார்த்துட்டு சீக்கிரம் போகலாம், அதுக்கு ஏண்டியும் முன்னாடி உட்காந்துருக்க, பின்னாடியே உட்காரலாம்லடி, முன்னாடி உட்காதாதான்டி நல்லா பார்க்க முடியும், அவன் அப்படி எப்படி தான் இருக்கான்னு நானும் பார்க்கணும்டி, ரொம்ப தான் என் அண்ணா அளவுக்குலாம் ஒன்றும் இருக்க மாட்டான். ஐயோ ஜிமினா, இவ ஆரம்பிச்சிடடா அவங்க அண்ணா புராணத்தை. உங்கள் அண்ணா அப்படி எப்படி தாண்டி இருப்பான், உங்கள் அண்ணாவே நான் பார்த்தே ஆகணும்டி. சும்மா அண்ணா என்னென்னு உங்கள் அண்ணான்ட்டு அவ்வளோ அழகாக இருப்பான். என் அண்ணா எனக்கு அழகு. உன்னை நான் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொன்னேன், நீ தான் வேணான்னு சீன் போட்டிருக்க. சரி பார்க்குறவங்க அண்ணாவை நீயும் ஸ்கூல் டேஸ்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்க. எனக்கு உங்கள் அண்ணாவை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. அப்படியே ஆசையாக இருக்கா? ரொம்ப வெளியாத, பார்க்கணும் மட்டும்தான், லவ்லாம் கிடையாது. ஓ அப்போ நீ அன்னைக்கு சொன்ன உங்கள் அண்ணாவை எனக்கு பிடிக்கும்னு. ஐயோ நீ சொன்னதை வச்சு சொன்னம்மா, நீ தான் உங்கள் அண்ணா அப்படி உங்கள் அண்ணா இப்படி அப்படின்னு சொல்லுவல்ல, அதை வச்சு ஒரு வேளை உங்கள் அண்ணா ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார், அதனால வரப்போகிற வைஃப்னையும் பார்த்துப்பாருன்னு சொல்லி பிடிக்கும்னு சொன்னேன். நீ உடனே கற்பனை கட்டிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. அப்போ ஜிம்மன் நீ வாயை மூடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு இங்கேயும் வந்து நம்ம அசிங்க வேணாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் அமைதியாக அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே இந்த சைட் ஜின், ஹோபி என்ன வேணும் போனது, சாரிடா மச்சான், தெரியாமல் ஒன்று அடிச்சிட்டேன்டா, விட்ரா, தெரியாமல் எப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் அடிச்சிட்டு இருப்பியா, உன்கிட்ட நான் தாண்டா அடி வாங்குறேன், ஏன் இதை சுகாப்பில் அடிக்க மாட்டேன். ஐயோ வேணாண்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சுகா வந்துட்டு ஜின் நீங்கள் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒன்று ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டாங்களே நீ போகலையா இன்னும், போகலாண்டா, கடைசி தானே நான் ஸ்பீச் கொடுப்பேன், நல்லா நிறையா பொண்ணுங்க வருவாங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப் சொல்கிறான். வாடா சைட் அடிக்கப்பலாம். வெக்கமா இல்லை, 7 கடந்த வயசாகிடுச்சுடா. பரவாயில்ல போ, எனக்கு எப்படி இருந்தாலும் கலர் கலராக வருங்கடா. நானும் வரேன்டா. நோ, நான் சுகா மட்டும் கூப்பிட்டு போகிறேன். ஐயோ நானுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறான். பிகாஸ் மினி அந்த காலேஜில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சுகாவுக்கு தெரியும். அப்போது ஜெஹோப் யார் இவனை, கூட்டு போ, இன்னும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நீ மினி இருக்கான்னு தானே போகிற, சிரிக்காத, என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரட்டும், அப்போ இருக்கு, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப்பும் சுகாவும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவனையும் கூட்டு போகலான்டா, அவன் வந்து இங்கே சும்மாவே இருக்க மாட்டான்டா, கூட்டு போகலாம், நான் பார்த்துக்கிறேன். சரி சுகா, உனக்காக தான், இந்த நாய்க்காக இல்லை. வாட் யூ மீன்? நான் நாயா?
டேய் ஓவரா பண்ணாத, மூட்டு வந்துரு, அவன் அப்படி சொல்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். டேய் நான் விளடா ரொம்ப தான் எனக்கும் அது என்னது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குடா. என்னது செல்ஃப் ரெஸ்பெக்டா? ஹோபி ரொம்ப பண்ணாத, அவன் என்னைக்காக தான் ஓகே சொல்லுவான். உனக்கு பொண்ணு வேணும்னா வா, இல்லாட்டி இங்கேயே இரு, நானா வரடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஓ பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் காருக்குள்ளே ஏறிட்டானுங்க. டேய் என்னடா ஒரு மரியாதைக்காவது என்னை வந்து சமாதானப்படுத்துங்கடா. ஹோபி உனக்கு எங்கள் 2 பேரையும் மதி தெரியும், மூட்டை வரியா இல்லை அங்கேயே நிற்கிறியா? இல்லை வந்து தொலைகிறேன். அப்போ ஹோபி டேய் என்னடா உன் பர்த்டேக்கு என்ன ட்ரீட்டு? இந்த வருஷம் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுறா, எப்பயும் போர் அடிக்கிற மாதிரி பார்ட்டி வச்சுட்டு குடிச்சிட்டு நல்லாடா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கூட. டேய் சுகா நான் இதுக்கு தான் இவனை கூப்பிட்டு வர வேணான்னு சொன்னேன், பாத்தியா வாயம் மூட மாட்டேங்கிறான், நோய் திறந்துட்டே இருப்பான், இதுக்கு தான் நான் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். டேய் ஐயோ மூடேண்டா, உனக்கு எனக்கு தான்டா அழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். டேய் என்னடா தப்பா கேட்டேன்? டேய் மச்சான் நீ பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோயேண்டா, எவ்வளோ நாள் தான் நீயும் தனியாக இருப்ப, உன் தங்கச்சியும் பாவம் இல்லைடா, அவளுக்கும் யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க, அண்ணின்னு யாராவது வந்தால் தானடா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. டேய் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, எனக்கு மினி மட்டும்தான் முக்கியம், பேசாமல் இருங்க. டேய் அதான்டா சொல்கிறோம், உனக்கு மினி எவ்வளோ முக்கியன்றது எங்களுக்கு தெரியும்டா, அதுக்குன்னு நீ இப்படியே இருந்துருவியாடா? ஃபர்ஸ்ட்டு தான் மினியை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப் பற்றி. ஸோ இப்படி 3 பேரும் பேசிக்கிட்டு காலேஜுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகுறாங்க. காலேஜில் எல்லோரும் செம்ம சவுண்டு, சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. கூட சுகா ஜெஹோப்பும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இன்னும் குஷி ஆயிட்டாங்க. நீங்கள் 3 பேரும் டேய் என்னடா நடக்குதுங்க, யாருடா வரா அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்குறான். அப்போது ஜிமினும் மின்னும் பாரு யார் வரான்னு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே எல்லோரும் செம்ம சவுண்டு, முக்கால்வாசி கேர்ள்ஸ் தான் நிறைய சவுண்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, லெட்ஸ் வெல்கம் அவர் ஒன் அண்ட் ஒன்லி த யங் பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் கிம் சொக் ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம், என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஐயோ யோங்கி நீங்களும் வந்திருக்கீங்களா, யோங்கி மேரி மீ, ஐயோ நீங்கள் சிரிச்சா போதுமே அப்படி சொல்லிட்டு 3 பேரையும் எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப புகழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் யார் அது? கிம் சொக் ஜின், நல்லா இருக்கே பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்டேஜை பார்க்குறீங்க. இங்கே மினிக்கு என்னது இவங்க வந்திருக்காடா, டேய் ஜிமினா இவங்க வந்திருக்கானாடா, தெரியும் உங்கள் அண்ணா வந்தா அவனும் வருவான்னு தெரியும் தானே, வலியாத என்ன பக்கம் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். டேய் யாரா இது யோங்கி மேரிமின்னு சொன்னது, மூஞ்சிட்டு சாத்திருப்பேன், அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மினி எக்ரிக்கிட்டு இருக்கா. அப்போது இந்த சைடு நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் இவளுக்கு என்னடி ஆச்சு, இவன் ஏன்டி இப்படி நின்றுட்டுருக்கா, வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு 2 பேரும் குளிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவரு தான் கிம் சொக்ஜின்னா? ஆமாம் இவர் தான் கிம் சொக்ஜின். ஏன் உனக்கு இவர் முன்னாடி தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அப்போ மினியும் ஆமாம் என்னடி பேரறிஞ்ச மாதிரி இருக்க, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஐயோ மினி ஓச்சுடினா செத்தண்டி. என்னடி ஜிமின் என்னடா இவ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா, எனக்கும் தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வயனை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போது சுகா ஜின் ஜேஹோப் 3 பேரும் அவங்க சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க ஸ்டேஜ் மேலே. 3 பேரும் செம்மையாக உட்காந்துட்ருக்காங்க, பார்க்கவே செம்மையாக இருக்கானுங்க. ஸோ ஜின் உங்களை தான் தெரியிட்டே இருக்கான், அவன் வந்ததுலேருந்து
உங்களை மட்டும்தான் தேடிட்டே இருக்கான். ஸோ மினியை பார்த்துடுறான். மினி பக்கத்தில் நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. ஜின் லைட்டாக ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு, நீ என் தங்கச்சி ஃப்ரெண்டாக தான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது, சத்தடி நீ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சிட்டு அவன் அப்படியே கண்ணடிக்கிறான். நீங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆணை பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைட் ஜிம்மினும் மினியும் என்னடியே ஆச்சு உனக்கு? உங்களோட எம்வி, ஐயோ காலையில் இவ்வளோ பெரிய ஆள்கிட்டையா நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டு வந்திருக்கோம். நம்ம வேறு அவனை லூஸு பைத்தியக்காரன் என்னென்னமோ திட்டினோமே. ஐயோயோ இவன் இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாமையே போச்சு. தெரிஞ்சிருந்தா மூடிட்டு வந்திருப்பேன். இவ அழுகிறாடா. என்னது மயன் அழுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். போச்சு போச்சு. என்னடி போனக்கு பிரச்சனை? காலையில் நான் ஒருத்தர் சொன்னேன்ல, மிலிட்ரி ஆஃபீஸர் ஐயத்தியக்காரன் அப்படி இப்படின்னு. ஆமாம், அதுக்கு என்ன? அது அவரு தாண்டி. யாரு? அந்த கிம் சோக் ஜின்னா நடுவில் உக்காண்ட்ருக்காருல, அவர் தாண்டி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் மினியை மூஞ்சியே பார்த்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்ருக்காங்க. ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாண்டா, அங்கடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினையும் மினியையும் அப்படியே இழுத்துக்கிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போகிறா. அப்போது ஜின் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த லிப்ஸு சின்னமோ சொல்லிச்சுல்ல, ஃபாரண்டி மை பேபி கேர்ள், ஐ ஃபால் இன் ஃபார் யூர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படியே மூச்சு வாங்கி உங்களுக்கு கை காலெலாம் அப்படியே ஷிவர் ஆகுது அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜின், டே மச்சான் என்னடா, ஒரு நிமிஷம்டா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி ஓகே போ அப்படி சொல்லிட்டு இப்போது ஜின் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களை தேடி அப்படியே வந்துட்டுருக்கான். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ சுகா ஹோபியை திரும்பி பார்த்துட்டு, ஹோபி நான் போயிட்டு வரட்டுமா? எங்கே போகிற? என் பொண்டாட்டி கேட்டடா. போ, அவன் இன்னும் முழு பொண்டாட்டி ஆக்கல, ஃபஸ்ட்டு ஜின்னுக்கு தெரியட்டும். டேய் அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்னடா, எனக்கு அவ தாண்டா வேணும். பூ வெக்கமா இல்லை? இல்லை மச்சான் நான் போயிட்டு வரேன், தனியே சமாளிச்சுக்கோ, இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவும் அவங்கள மினியை தேடி வந்துட்டுருக்கான். மினி என்னடி சுரண்டிகிட்டே இருக்க? ரெஸ்ட் ரூம் போகலாண்டி. உனக்கு என்னடி ஆச்சு இப்படி வெறுத்து கொட்டுது, இப்படி ஷிவர் ஆகுற? மினி நான் ரொம்ப கேவலமாக தப்பு பண்ணிட்டேன்டி, அவனை ரொம்ப கேவலமாக. ஐயோ அவரை ரொம்ப திட்டிட்டேன்டி, அவர் என்னை பார்த்தாருன்னா கொலை காண்டாயிருவாருடி. அதாண்டி வாடி போலாண்டி. என்ன வயன் கேர்லியா மாறுற போல, போய முடி ஜிம்மின், உன்னால தான்டா கொய்யால காலைல திட்டு வாங்கினேன். அதானே பார்த்தேன், நீ அது பொம்பளை பிள்ளையா மாறுறது, அது அவளை கூட்டிகிட்டு போடி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கே நின்றுட்டுருக்கான். இப்போது நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கீங்க. அப்போது யாரோ மினியை கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஸோ மினி திரும்பி பார்க்குறா, பார்த்தா அது சுகா தான். பேபி பாடி எங்கே வந்தீங்க? பாடி எனக்கு ஒரு கிஸ் வேணும்டி. லூசா நீங்கள்? சரி இருங்க அப்படியே சொல்லிட்டு வயன் என்னடி நீ போய, நான் ஒரு வேலையாக வந்துடுறேனே. எங்கடி போகிறேன்? நீ போடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி எஸ்கேப் ஆகி சுகாவை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, எங்கே போனீங்க? உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? சாரி பேபி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சா, அது அப்ரோட் போயிட்டேன். நீங்கள் அந்த வேலையே கட்டி அழுங்களேன். சரி நம்ம விஷயத்த எப்போ அண்ணா கிட்ட சொல்ல போகிறீங்க? நானும் அதாண்டி யோசிச்சுட்ருக்கேன், பேசாம சொல்லிடலாமா? ஆனால் அண்ணா திட்டுச்சுன்னா, அவளை திட்ட மாட்டான், சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி
ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒரு கிஸ். சீ போங்க அப்படி சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஒரு சந்துக்குள்ளே நின்று செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் நீங்கள் மண்டே சொரிஞ்சிட்டு, ஐயோ இவன் எங்கே போனாலும் தெரியலையே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் உங்களை பிடிச்சி இழுத்து ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே டோரை சாத்தி உங்கள் அந்த டோர் மேலே அப்படியே சாஞ்சிட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அந்த பர்சன் உங்கள் காது கிட்ட வந்து ஐஸை ஓப்பன் பண்ணடி பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபேஸ் முன்னாடி ஜின் தான் நிற்கிறாரு. நீங்கள் பார்த்தோன்னு நீங்களா ஜின் உங்களுக்கு நான்ஸ்டாப்பாக கிஸ் கொடுத்துட்டே இருக்காரு உங்கள் லிப்ஸில். நீங்கள் ஷாக்கிங்காக ஜின்னாவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 15 minutes நீங்கள் டீப்பன் கிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களால் மூச்சு விட முடியல. ஸோ நீங்கள் ஜின்னோட செஸ்ட்டில் லைட்டாக கை வச்சு தடுக்கிறீங்க. ஸோ அப்போ தான் ஜின் உங்களுக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டு அப்படியே உங்களை ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜின் அவன் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்தவங்க ஃபேஸை அப்பண்ண மாதிரி அவனை பார்க்க வச்சுட்டு, will you marry me அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. பேபி கேர்ள், will you marry me or not? உனக்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அது இல்லை. ஐ ஃபாலன் ஃபார் யுவர் லிப்ஸ் பேபி கேர்ள். ரியலி இட்ஸ் லைக் a drug. I am addicted to your lips, T. I really love that lips. Can you marry me? And the lips அதை விட்டவே கூடாதுன்னு அப்படியே அதை கட்டிச்சு இழுக்கணும்னு தோணுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு லிப்ஸ் லைஃப் லாங் வேணும். ஸோ will you marry me or not? என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி பார்த்தோன்னு I need your lips. அது எப்படி? I need your lips. நீங்கள் ஷாக்கிங்காக ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ ஜின் உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு, பேபி கேர்ள், ஐ நீட் யுவர் லிப்ஸ் ஃபார் எவர். இது எனக்கு தான். இந்த லிப்ஸ் எனக்கு மட்டும்தான். ஓகேவா? இந்த லிப்ஸை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சரியா? ஓகே பேபி கேர்ள், we will meet you soon. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவள் லைட்டாக ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கதவை திறந்துட்டு போயிடுறான். நீங்கள் இன்னும் ஷாக்கிங்காக அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அதே ஷாக்கோட அப்படியே வெளியே நடந்து வரீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நடந்து அந்த காரிடாரில் போயிட்டுருக்கீங்க. எங்கே போகிறீங்க, எது பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஜின் சொன்னது, ஜின் கிஸ் பண்ணது அதே தான் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜிமின் அங்கே தான் நின்றுட்டு இருப்பான். என் வயன் எங்கடி போகிற வயன்? ஜிமின், ஏய் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி வர? எங்கே போன? ஒன்னையும் காணோம், அந்த மினியையும் காணோம். ரெஸ்ட் ரூம் போகிற. சரி, இவ்வளோ நேரமா? அதுக்குன்னு பேரஞ்ச மாதிரி வர? அது வந்து வயன், நீ ஓகே தானே? ஐம் ஓகே. சரி வா, மினியை தேடலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் மினியை போய் தேடிட்டு இருக்கீங்க. இந்த சைட் மினி அண்ட் சுகா செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது அந்த கிஸ்ஸு. அப்போது ஜிமினும் நீங்களும்
தேடி வந்துட்டுருக்கீங்க அந்த சைடு தான். அப்போது சுகா அதை பார்த்துட்டு சுகா இதுக்கு நிப்பாட்டினீங்க? ஏய் உன் ஃப்ரெண்டடி, அவன் வந்தா என்ன? ஏய் பைத்தியமா நீ? நீ இப்படி தான்டா பாதியில் விட்டுட்டு போகிற. ஐ லவ் யூ. சரி இதை நாளைக்கு பார்த்துக்கலாம். போடா, எப்பயும் நம்ம மீட் பண்ணுவோம்ல, வந்துரு. என்ன சுகா? சரி போடி, லவ் யூ அப்படியே சொல்லிட்டு சுகா அப்படியே போயிடுறான். மினி லிப்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அவள் ஹேர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அந்த சந்துக்குள்ளேருந்து வரா. அப்போ ஜிமின், மினி என்னாடி இந்த சந்துக்குள்ளேருந்து வர? இதில் ஒரு ஆள் தான் நிற்க முடியும் போல். இல்லை சும்மா போய் பார்த்தேன். என்னடி சும்மா போய் பார்த்தியா இல்லை பெரிய பூனையை பார்க்க போனியா? வாஜு மூட்ரா ஜிமின். என்ன ஏதோ பூனை? ஒன்றும் இல்லை, அங்கே பூனை போச்சுடி. அப்போ ஜிமின் சிரிச்சுட்டே, சின்ன பூனையா பெரிய பூனையா? வாஷ மூட்ரா ஜிமின், லிப்ஸை துறைச்சி தொலை. என்னடி இப்படியாடி சுகா கடிச்சு வைப்பான்? ஐயோ வாய மூட்ரா ஜிமின் அப்படியே சொல்லிட்டு மினி அந்த லிப்ஸ் அப்படியே துடைச்சிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ சரி வாங்க திரும்பி ஃபங்க்ஷனில் போய் உட்காரலாம், அப்போ யாராவது பார்த்தாங்கன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் எங்கே உட்காந்துங்களா? அங்கேயே தான். ஜின் வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் கண்ணடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஜின்னுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஜியோப் இதை நோட் பண்ணிவிட்டு, டேய் என்னடா நடக்குதுங்க? அந்த பிள்ளை என்ன இவன் ஏதோ பண்ணோன்னு சினுங்குது, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, டேய் மச்சான் என்னடா போகும்போது நல்லா தானே போனேன், வரும்போது என்ன ஏதோ லிப்ஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்கு? ஏய் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? லூஸு அங்கே பாரு, உன் லிப்ஸில் எது லிப்ஸ்டிக் ஒட்டியிருக்கு. லிப்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை துடைக்கிறான். பார்த்தா நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருப்பீங்க, அதுதான். அப்போ ஜின் லைட்டாக ஷை ஆகிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் குனிஞ்ச தலையே நிமிரவே இல்லையே, அவனை முன்னை பார்த்தா தானடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜேஹோப், இது சரியில்லை மச்சான், இது சரியில்லை மச்சான், 2 பேரும் கம்மிட் ஆகிடுவீங்கண்ணா, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னை பார்த்தா ஜின் ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கான். டேய் மச்சான் இவன் ஷை ஆகுறான் மச்சான், இவனுக்கு ஏதோ ஆச்சுடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பினா இந்த சைடு சுகா அதுக்கு மேலே ஷை ஆகிட்டுருக்கான். ஜேஹோப் தலையில் அடிச்சுட்டு, இதுக்கு தாண்டா இவங்க கூட வந்திருக்கவே கூடாது, சமனா ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையால் அடிச்சிட்ருக்கான். இப்போ ஜிமன், மினி என்னடா போர் அடிக்குதுடா, வேணா பாரேன், நீ அண்ணாக்கு என்ன பாருடி. அப்போது மினி ஜின்னை பார்க்குறா. என்னடா இவன் இப்படி ஷை ஆகிட்டுருக்கான், எனக்கும் இல்லாமல் எங்கள் அண்ணா இன்னைக்கு ஓவர் ஷை ஆகுறான், இவன் நான் இப்படி பார்த்ததே இல்லைடா. எனக்கும் அதான் தெரில, சம்திங் ராங் மினி, வீட்டில் போய் என்னன்னு கேட்டுரு. கேட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு தான். மினி டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஆப்போசிட்டில் ஜின்னும் சுகாவும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது மினி ஜின்னவே பார்த்துட்ருக்கா. ஜின் சாப்பிடாம தட்டில் கோலம் போட்டுட்ருக்கான், ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே லிப்ஸை தடவிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போது மினியும் சுகாவும் மூஞ்சியை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி மினி கேட்குறா. சுகா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ மினி, அண்ணா 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 சொல்லுமா. என்ன அண்ணா சிரிக்கிற, லிப்ஸை தடவுற, ஏதேதோ வித்தியாசமாக பண்ணுறியண்ணா? இல்லையேம்மா, இல்லையே. அண்ணா என்கிட்ட போய் சொல்கிறியா நீ? இல்லைம்மா, அது சொல்லண்ணா, லவ் பண்ணுறியா?
ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா? இவன் மட்டும் இப்படி தான் கண்டுபிடிக்கிறாளா தெரியலையே. அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சொல்லு, யாரு? அது மினிமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மட்டும் சொல்கிறியா? விடமாட்டியே. விடமாட்டாண்ணா. அது அது வந்து சும்மா மழுப்பிட்டு இருக்காதண்ணா, டைரெக்டாக மேட்ருக்கு வா. விடமாட்டியே. அதுவும் என்னோட ஃப்ரெண்டு. என்ன, என் ஃப்ரெண்டா? அது யாரு? என்னது, மஹேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஓ, அவள் பேர் மஹேனா. நல்லா இருக்கு. பேரே இப்போ தான் தெரியுமா? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. யாருடி? அதான் சாய். ஓ, உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவதான். நீயும் மீட் பண்ண மாட்ட, அவளும் மீட் பண்ண வர மாட்டீங்க. அப்புறம் எப்படி லவ் பண்ணீங்க? அவள் பண்ணல, நான் மட்டும்தான். ஆனால் போய் லவ் சொல்லிட்டேன். இது எப்போ? காலேஜ் வந்தேன்ல, அப்போது ரெஸ்ட் ரூம் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாலா, அந்த கேப்பில். அண்ணா, நீ என்னவோ நினச்சேன், பட் நீ வேறு லெவல் தான். அன்ரொமான்டிக் பர்சன் நினச்சேண்ணா. இங்கேயே ஒரு நாள் இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே சுகாக்கு பொறே ஏறிடுச்சு. சுகா அப்படின்னு சொல்லிட்டு மினியை பார்த்து முறைக்கிறான். மினி, என்ன நான் சொல்கிறது உண்மை தானே? எப்போ பாரு நான் தான் உனக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கேட்டால் ஷை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஜின், என்ன சொன்ன? இல்லைண்ணா, நீங்கள் சரியான ரொமான்டிக் காயின்னு சொன்னேன். சரி, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மினி ஜின்னை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, ஐயோ நான் கூட நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் யாரையோ அண்ணின்னு கூப்பிட்டு நினச்சேன். ஏன் பைத்தியக்காரி தான், பரவாயில்ல. சரி மினி, எதுக்கு சின்னுங்கிறான்னா அவளை பற்றி சொல்லணும் அதானே? சொல்லி தொலைக்கிறேன். ஐயோ, சோ ஸ்வீட், செல்ல குட்டி. அண்ணா, எனக்கு ஏதாவது வேணும். தெரியும்டி செல்லம், ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருக்குது. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சாக்லேட். என்னது? டைரி மில்க். சரி சொல்லு ப்ளீஸ். அண்ணா, அவள் பாவம் அண்ணா. அவளுக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அவளும் நம்மளை மாதிரி தான். அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. அவள் ஹாஸ்டலில் தான் இருக்கா. அவளுக்கு இப்போதைக்கு நானும் ஜிம்மினும் மட்டும்தான். பாவம்னா அவள் ரொம்ப இன்னசென்ட் அண்ணா. துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பா. அவளுக்கு நிறையா உள்ள சோகம் இருக்குது. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காம எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாண்ணா. ரொம்ப க்யூட் அண்ணா. எனக்கு அவளை அதை பார்த்து தானே பிடிச்சிது. அதனால்தான் நான் அவளை மீட் பண்ணேன்னா சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படியோ காட்ஸ் கிரேஸ், நீங்கள் 2 பேரும் தான் சேர போகிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ணா நீங்கள் அவளை சூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினி ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு டியோர்ஸ் வருது. அப்போ ஜின், ஹே மினி, என்ன லூசு மாதிரி அழுதுட்ருக்க? லாலவாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா அப்படின்னு சொன்னோன்னே ஜின், என்ன? மச்சான், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்ன விஷயம்? அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. தெரியும், என் தங்கச்சியை லவ் பண்ணுறதானே? இது எப்படி உனக்கு தெரியும்? நான் இங்கேயே இருக்கேன்டா, நான் இதுக்குடா தனியாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் சுகா நீ எதுக்கு பிளான் போடுறேன்னு. சின்ன வயசுலேருந்தே என் தங்கச்சி மேலே ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே, நல்ல பையன்தான், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நாளைக்கு போய் நம்ம மாயன்கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்கள் மேரேஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே மினி, அண்ணா நீ ஓகே சொல்லிட்டியா? என்ன? இல்லை, நீ ஓகே சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம். சரி, ஓகே, போய் தூங்கு. நாளைக்கு உன்
அண்ணியவே பார்க்கலாம். சரி சரி அப்படி சொல்லிட்டு மினி போய் தூங்கிடுறா. இந்த சைட் நீங்கள் செம்ம ஷாக்கிங்கா உங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் லிப்ஸை லைட்டாக டச் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை எடுத்துடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே சுத்தமாக வரல. உங்களுக்கு கண்ணு மூடினாலே ஜின் வந்து உங்களை கிஸ் பண்ணதான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்போ நீங்கள் ஐயோ என்னடா பண்ண, என்ன கண்ணையும் மூட முடியல. பைத்தியக்காரன் மிலிட்ரி ஆஃபீஸர் ஹிட்லர், ஏன்னா நின்ன வந்து டார்ச்சர் பண்ணுற, கண்ணை கூட மூட முடியலடா. நீ வாட்டுக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிட்ட, நான் தானே இங்கே டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்கேன் லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் ரெடி ஆகி உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. மினி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே ஜின்னோட ரூமுக்கு போயிட்டு, அண்ணா ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ, இன்னைக்கு என்னோட கிஃப்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான், ஓகேவா? ஏ குட்டி பிசாசினை தூங்க விட்ரி, அண்ணா எந்திரினா நம்ம போகணும். சரிடி, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு மினி ஜின்னை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கா. ஏய் எந்திரிச்சா தானே குளிக்க போக முடியும், ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படி சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு, சரி சரி போய் குளி, நான்லாம் ரெடி ஆகிட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு மினி எந்திரிச்சு வெளியே போயிட்டா. சுகா எந்திரிச்சு அவனும் ரெடி ஆகி தான் இருக்கான். ஜின் மட்டும்தான் ரெடி ஆகி லேட்டாக வரான். ஹோபியும் வந்துட்டான். இப்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பையனை தான் பார்க்க போகிறீங்க. அங்கே நீங்கள் தூங்க முடியாமல் அந்த சைடு இந்த சைடு பரண்டு காலையில் ஏர்லி மார்னிங் தான் தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வருது. அந்த தூக்கத்தில் கூட உங்களுக்கு ஜின் ஞாபகம் தான் வருது. நீங்கள் அப்படியே ஐயோ பைத்தியக்காரன், காலையிலே ஏன்டா உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சரி ப்ரஷ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரஷ் பண்ணுறதுக்காக போய் மிரர் முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி இருந்த ஜென் அவங்கள ஹக் பண்ணி, ஐ நீட் யுவர் லிப்ஸ்டிக் பேபி கேர்ள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே பீ கூல் டி பயன் பீ கூல் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் பல் தேய்ச்சிட்ருக்கீங்க. பக்கத்தில் அவங்க ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, பேபி கேர்ள் உன் லிப்ஸ் வேணும்டி, சீக்கிரம் வாடி. ஐயோ போடா அந்த சைடு, யாரா நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பாதி பல்லு விளக்குனோட வெளியே மூஞ்சி துடைச்சிட்டு வரீங்க. அப்போ அந்த சைடு ஜின் அவங்களுக்கு பெட்டில் உட்காந்துட்டு, பேபி கேர்ள் இங்கே வா அப்படின்ற கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நீங்கள் நீ என்ன இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பியும் வெளியே போகிறீங்க. கதவை திறந்து வெளியே பார்த்தா ஜின் செவத்தில் சாஞ்சிட்டு பார்க்க செம்மையாக இருக்கான் பிளாக் ஷர்ட்டில். நீங்கள் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. பேபி கேர்ள் ஐ லவ் யூ, லிப்ஸை எனக்காக வச்சுரு, நான் சீக்கிரம் வருவேன். ஐயோ இங்கேயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை பட்டுன்னு அடிச்சிட்டு பெட்டில் போய் அப்படியே இழுத்து பொத்தி படுத்துடுவீங்க. ஸோ அந்த பெட்ஷீட்குள்ளே ஜின் வந்து, பேபி கேர்ள் அந்த லிப்ஸ் எனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ ஏன்டா என்ன இப்படி வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி வச்சுருப்பீங்க, அதை தூக்கி அப்படியே கதவு மேலே அடிக்கிறீங்க. இப்போ கதவு திறந்து மினி தான் நின்றுட்டுருக்கா. மயன் என்னடி பேய் மாதிரி உட்காந்துருக்க? ஐயோ மினி என்னடி நேத்து என்ன? சரி 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 ஓகே இப்போ நீ கிளம்பு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னடி ப்ளீஸ் 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 போய் கிளம்பு 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 அப்படி சொல்லிட்டு இப்போது நீங்கள் போய் குளிக்க போகிறீங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடுறீங்க. ஏய் போடி, சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறீங்க. அப்போது பாத் டப்குள்ளே ஜின், பேபி கேர்ள் அதுவும் எனக்கு தான்,
டேய் இங்கேயும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. மினி என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏ போடா. உங்களுக்கு ஜின் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி நிறைய இல்யூஷன்ஸ் வருது. அதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வெளியே வரீங்க. மினி உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பா, இதை போட்டுக்கோ. என்னாடி இதெல்லாம் நான் போட மாட்டேன். போட்டுக்கோ, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாக் கலர் சாரீ. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் அதை வியர் பண்ணிக்கிட்டீங்க. ஐயோ ஐ லவ் யூ. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க பேபி கேர்ள். நீ என்ன சொன்ன? பேபி கேர்ள். ஐயோ வேணாம் சொல்லாத. என்னடி ஆச்சு? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது நீங்கள் 2 பேரும் வெளியே போகிறீங்க. நீங்கள் மினியை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. ஏய் வாய் மூட்ரி, பேசாமல் வரியா இல்லையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து வந்துட்டுருக்கீங்க. மினி அவங்கள டைரெக்டாக அவள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் அவள் வீட்டை பார்க்குறீங்க. செம்ம பெருசாக இருக்குது. அப்போது என்னடி, யார் வீடு? என் வீடு தான். ஏன் உன் வீட்டுக்கு எதுக்குடி இந்த ட்ரெஸ்ஸு? வாயன் பேசாமல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் இறங்கிட்டு மினி அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போகிறா. நீங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ளே போன உடனே செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. ஏன்னா என்ட்ரன்ஸில் ஜின்னும் மினியும் இருக்கிற ஃபோட்டோ பெருசாக இருக்குது. 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க அதில். மினி ஒரு நிமிஷம். என்னடி இது 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 வந்து இது என் அண்ணா ஜின். உங்ககிட்ட நான் சின்ன வயசில் சொல்லியிருக்கேன்ல, என்னவும் மீட் பண்ணேன். நீ தான் வேணான்னு சொல்லிட்ட. ஐயோ இவனா? வேணாம் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. ஏய் எடு அப்படின்னு சொல்லிட்டு மினி உங்களை சோஃபாவில் உட்கார வைக்கிறா. அப்போது மினி போய் அண்ணா 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 என்னடி ஆளு வெளியே? அப்படியா? பறக்காத. சரி நீயும் பிளாக் அண்ட் பிளாக் போட. ஏண்டி போடுடா அப்படின்னு சொன்னோன்னே ஜின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் பிளாக் கோட் ஷூட்டில் செம்மையாக இருக்கான். அவனை சும்மாவே வேல்வர் ஹேண்ட்ஸம்னா சும்மாவா? அவன் மேலேருந்து அப்படின்னு நடந்து வரான். நீங்கள் ஜின்னை பார்த்து அவ்வளோதான், நீங்கள் சும்மாவே ஜின்னை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. இப்போ பிளாக் அண்ட் பிளாக்ல வேறு லெவலில் இருக்கான். அப்படியே மேலேருந்து அப்படியே நடந்து வரான். நீங்கள் ஆனை பார்த்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜின் ஒரு சின்ன ஸ்மைலோட உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்ச பக்கத்தில் இழுத்து, ஓய் பேபி கேர்ள் அழகா இருக்கடி இந்த சாரியில், பா என்னை இப்படியே வச்சு செய்யணும்னு இருக்கு. இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம். அதோட உன் லிப்ஸ் அப்படியே கட்டிச்சிருக்கணும் போல இருக்கட்டா? என்ன சொல்கிறீங்க? பேபி கேர்ள் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜின், ஜேஹோப், சுகா, மினி 4 பேரும் சேர்ந்து இப்போ கேக் கட் பண்ண போகிறீங்க. ஸோ ஜின் அப்படி நின்றுட்டுருக்கான், நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ மினி இந்த சைடு நின்றுட்டுருக்கா. அண்ணா 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 ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எக்ஸைட்டிங்கா. சரி கேக் கட் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போது அண்ணா ஊதுறதுக்கு முன்னாடி ஐநோ அப்படி சொல்லிட்டு இப்போது ஜின் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த நெக்ஸ்ட் லைஃப்பில் எனக்கு வைன் கூட இருக்கணும். ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுலாம் எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு அவள் கூட இருக்கணும். அவள் கூட இருந்தால் என் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ் காட், அடுத்த லைஃப்பில் எனக்கு வைன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கேண்டில் ப்ளோ பண்ணுறான். ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷன் செம்மையாக போகுது. ஜின் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அந்த பிளாக் சாரியில் நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, பேபி கேர்ள் இங்கே வா, ஒன்று நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இல்லை வேணாம் ஜின்,
வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அவங்கள அப்படியே இழுத்துட்டு டெரஸ்க்கு தான் போகிறான். இப்போ ஜின் அவங்கள டெரஸ் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நிற்க வைக்கிறான். மேலே மூன் தெரியுது, நீங்கள் 2 பேரும் அந்த மூனை பார்க்குறீங்க. உங்களை பின்னாடிருந்து பேக் அப் பண்ணிவிடு. அவன் ஹேண்டை அவங்க வேஸ்ட்டுக்கிட்ட டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கில் வச்சுட்டு உங்கள் நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஸோ ஜின், பேபி கேர்ள், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ த மோஸ்ட். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் இந்த பொண்ணுக்கிட்ட யூஸ் பண்ணதில்லை. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட் ஃபார் எவர் இன் மை லைஃப், ஃபார் லைஃப் டைம். யூ நோ வாட் சம்திங், அளவுக்கு வேறு எந்த பொண்ணையும் பிடிச்சதில்லை. ஏன் எனக்கு என் லைஃப்பில் என் தங்கச்சி மட்டும்தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இன்னொரு உலகம் நீ. உன்னை பார்த்தானது அந்த செகண்ட்லேயே நான் விழுந்துட்டேன். நீ என் தங்கச்சி ஃப்ரெண்டுலாம் எனக்கு தெரியாது, பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டி, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. என் பர்த்டே கிஃப்டை நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீ என் கூட இருக்கணும். ப்ளீஸ், ஐ லவ் யூ ஸோ மச் டி, ஐ லவ் யூ ஸோ ஸோ மச். இந்த வேர்ல்டில் நீ எது கேட்டாலும் நான் தருவேன் டி, எது கேட்டாலும் தருவேன். ப்ளீஸ், உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டி. என் தங்கச்சி உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. அட்லீஸ்ட் 1 லைஃப் டைமாச்சும் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். பட் நீ தான் அந்த பொண்ணு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. பாத்தியா, நான் மினியோட அண்ணா, நீ மினியோட ஃப்ரெண்ட். எனக்கு மினி தாண்டி எல்லாமே. அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீ என்னோடது ஒரு குட்டி சர்க்கிள் ட்ரீ. அந்த சர்க்கிள்குள்ளே நீயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஜின் பேசுகிறான். உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு பயங்கரமாக டியர்ஸ் வருது. ஸோ நீங்கள் உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஜின்னோட ஹேண்டோட வச்சு டைட்டாக இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அழுது உங்கள் டியர்ஸ் அப்படியே ஜின்னோட ஹேண்டில் விழுக்குது. ஸோ ஜின், வயன் அழுவுறியா? ஏய் ஏண்டி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டர்ன் பண்ணி அவங்கள அப்படியே பார்க்க வைக்கிறான். ஐ லவ் யூ ஜின், ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜின். என் லைஃப்பில் எனக்கு யாருமே இல்லை ஜின், என் ஃப்ரெண்ட்ஸ் தவிர. மினி, ஜிமன் 2 பேர் தான் என் உலகமே. எனக்கும் குட்டி சர்க்கிள் தான். அந்த குட்டி சர்க்கிளில் மினியும் ஜிமனும் மட்டும்தான். ஆனால் இப்போலேருந்து நீங்களும் என்னோட ஃபேமிலி. ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்கள் லிப்ஸை விட்டாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு சிரிப்பு வருது. ஜின்னும் சிரிக்கிறான் கிஸ் பண்ணிக்கிட்டே. ஜின் ஜின் விடுங்க, ஜின் ஜின் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிச்சிட்டு விடுறான். இந்த லிப்ஸ் எனக்கு தானே, இந்த லிப்ஸ் உங்களுக்கு, இந்த லிப்ஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் செம்மையாக மாற்றி கிஸ் பண்ணிக்கிறீங்க. செம்ம கிஸ் அது.